வணக்கம் மக்களே. இன்றுக்கு யாரையை பற்றி கதையை கொண்டு வந்திருக்கிறேன் என்று தெரியுமா? அழகிய யானை தலையை கொண்ட விநாயக பெருமானை பற்றிதான். விநாயகர் திருமணம் ஒரு தேவகதை அல்ல, நம் வாழ்க்கைக்கான ஒரு பாடப்புத்தகம். ஒரு நாள் தேவர்கள் எல்லாம் சிவபெருமானிடம் வந்து கேட்டார்கள், விநாயகருக்கு ஏன் மனைவி இல்லை? எல்லா தேவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறதே, ஏன் விநாயக பெருமானுக்கு மட்டும் இல்லை? சிவன் தேவர்களை பார்த்து சிரித்தார். விநாயகர் சாதாரண தேவன் அல்ல. அவருக்கு மனைவி என்றால் அது மனிதர்களுக்கான பாடமாக இருக்க வேண்டும். தேவர்கள் அனைவரும் பிரம்மாவை அழைத்தனர். அதன்பின் பிரம்மா 2 தேவியரை உருவாக்கினார். புத்தி, கையில் ஓலைச்சுவடி, கண்களில் தெளிவு, முகத்தில் அமைதி. சித்தி, கையில் வெற்றிக் கொடி, உடலில் தங்க ஒளி, முகத்தில் உற்சாகம். இருவரும் விநாயகரிடம் வந்தனர். அவர்கள் சொன்னார்கள், சுவாமி, உங்களை மணக்க விரும்புகிறோம் என்று. விநாயகர் சிரித்தார். நீங்கள் என்னை மணக்க வேண்டுமென்றால் என் பெற்றோர்களை 3 முறை சுற்றி வர வேண்டும். புத்தியும் சித்தியும் உடனே உலகத்தை சுற்ற ஓடினார்கள். மலைகள், நதிகள், நகரங்கள், காடுகள். அதே நேரத்தில் விநாயகர் அமைதியாக சிவன் பார்வதியை சுற்றி வந்து, என் உலகம் என் பெற்றோர்தான் என்றார். அவருடைய ஞானத்தை பார்த்த சிவன் மற்றும் பார்வதியும் மனம் மகிழ்ந்தார்கள். இதுதான் உண்மையான ஞானம் என்றார் சிவன். என் உலகம் என் பெற்றோர்தான் என்று கூறினார் விநாயக பெருமானை. அந்த வார்த்தைகள் கைலாசத்தையே அமைதிக்குள் மூழ்கடித்தன. சிவன் மகிழ்ந்தார். பார்வதி கண்களில் ஆனந்தம். இதுதான் உண்மையான ஞானம் என்றார் சிவன். அப்போது அவர் அறிவித்தார், புத்தியும் சித்தியும் விநாயகரின் துணை சக்திகள். அவர் மனத்தில் இருப்பவை. அவரின் அகங்காரமில்லாத மனமே இவர்களின் இல்லம். அகங்காரமில்லாத மனத்தில் புத்தியும் சித்தியும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை நிறைவு. சரியான சிந்தனை மட்டும் போதாது. விநாயகர் திருமணம் என்பது மாலை, மந்திரம், விழா அல்ல. மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு பெரிய பாடம். சரியா? செயல் மட்டும் சித்தி புத்தி இருமருங்கில் சிறந்து விளங்க கணபதி ஆணைமுகன் காட்சி அளிப்பார். நல்ல அறிவுதனை நாளும் அருளி வெற்றி செல்வம் யாவும் தந்திடுவார். போதாது, விநாயகரின் மனைவிகளான சித்தி, புத்தி ஆகியோருடன் அவர் காட்சியளிக்கும் முதன்மையான தலம் சென்னையில் உள்ள திருவலிதாயம் பாடி வலிதாயநாதர் கோவிலாகும். இங்கு விநாயகர் திருமண கோலத்தில் காட்சியளிக்கிறார். மேலும் புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்திலும் மனைவியருடன் விநாயகர் எழுந்தருளியுள்ளார். இதுதான் விநாயகர் திருமணம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சி இருந்தா லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. காமெண்ட்ல இதுக்கு எவ்வளோ மார்க் தருவீங்க? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.